வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெளிப்பட்டாலும் கூட நம்மளால் இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த கருமுட்டை சுழற்சியை ஒரு ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை பண்ணி பார்க்கும்பொழுது டாக்டர் சொல்லுவாங்க, சரியான நேரத்துக்கு தாம்மா எக்கு டெவலப் ஆகுது, கரெக்டாக எக்கு ரப்சர் ஆகிடுச்சு, ஆனால் ஏன் கன்சீவ் ஆக மாட்டேங்கிறங்கிறது தெரியல, அதனால் இயற்கையாக உன்னால் கருத்தரிக்க முடியுமாங்கிற வாய்ப்பு குறைவு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம விஷயங்களை கேள்விப்படுறோம். அப்போது ஓவியுலேஷன் நடந்தால் கூட ஏன் நம்மளால் கருத்தரிக்க முடியல? ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் எக்கோடைய குவாலிட்டி, தரம் ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கலாம். ஒன்று இந்த PCOS மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கோ, இல்லை கொஞ்சம் வயதான காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ, இல்லை உங்களுடைய ஹார்மோன் சுழற்சி சீராக இல்லை அப்படிங்கும் பொழுதோ, அந்த மாதிரி காரணங்கள்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருமுட்டையினுடைய தரம் சரியாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது கருமுட்டை தரமாக இல்லை அப்படின்னா நமக்கு ஃபெயில்டு ஃபர்டிலைசேஷன், கரு ஆரோக்கியமாக தரிக்க முடியாத ஒரு நிலை. ஒருவேளை கருத்தரிச்சா கூட ஃபெயில்டு இம்ப்ளான்டேஷன், சரியாக பதிந்து வளர முடியாத ஒரு நிலை, அல்லது நமக்கு கருச்சிதைவு அடிக்கடி ஏற்படுறது, ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன்ஸ், இது எல்லாமே கருமுட்டை தரம் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கருப்பையில் இருக்கக்கூடிய சில நோய் தொற்று கிருமிகள் காரணமாக கருப்பையில் தேவையில்லாத கட்டிகளோ அல்லது கழலைகளோ அல்லது கருக்குழாய்களில் அடைப்போ, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது நம்மளால் இயற்கையான முறையில் கருத்தரிக்க முடியாமல் போகலாம், கருமுட்டை வெளிப்பட்டாலுமே கூட. அதே மாதிரி ஆண்களுடைய உயிரணுக்கள், அவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, இல்லை அவங்களுடைய ஊர்ந்து செல்லக்கூடிய திறன், உயிரணுக்களுடைய ஊர்ந்து செல்லக்கூடிய திறன், மொட்டிலிட்டி குறைவாக இருக்கிறது, அல்லது கருமுட்டையை துளைக்கக்கூடிய தன்மை, மார்ஃபாலஜி ஆஃப் த ஸ்பெர்ம், அது குறைவாக இருக்கிறது. இன்றைக்கி DNA ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருமுட்டை சரியாக வெளிப்பட்டாலுமே கூட நம்மளால் கருத்தரிக்க முடியாத ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி மன அழுத்தம், கார்டிசால் லெவல் கூடும் பொழுது கருத்தரிக்கக்கூடிய சான்சஸ் குறைவு. ஸோ சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தம் சம்பந்தமான ஹார்மோன் அதிகமாக இருக்கும் பொழுது சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ரொம்ப குறைவு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் கருப்பை கழுந்து திரவம், உங்கள் கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழுந்து பகுதியில், சர்விக்கல் ரீஜனில் ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் இருக்குது, இல்லை அந்த திரவத்தோட pH வேரி ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சரியான முறையில் உயிரணுக்கள் கருமுட்டையை அடைய முடியாமல் போகலாம். இதை நம்ம கருத்தரிக்கிற முடியாது போகிறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறோம். அதே மாதிரி தைராய்டு மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளோ அல்லது ப்ரொலாக்டின் மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளோ, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவு ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது அந்த கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய உள் சுவர் தடிமன், எண்டோமெட்ரியல் திக்கனிங் ரொம்ப வேரி ஆகிருக்கும் பொழுது கூட நம்மளால் சரியான முறையில் கருத்தரிச்சா கூட பதிஞ்சு வளர முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவியுலேஷனே நடந்தாலுமே கூட இத்துணை காரணங்கள் இருக்குது ஏன் இயற்கையான முறையில் கன்சீவ் ஆக முடியல அப்படிங்கிறதுக்கு. அப்போது உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், கருமுட்டையோடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான புரதப்பொருள் எடுத்துக்கணும்,
ஆண்கள் அவங்க உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு தகுந்தாப்புல நிறைய முருங்கைக்கீரை, ஓரிதழ் தாமரை சூரணம் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கணும். கருக்குழாய் அடைப்போ, நோய் தொற்று கிருமிகளோ அணுகாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள், மிளகு, இஞ்சி இது மாதிரி சேர்ந்த பானங்களை நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி உங்கள் ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கிறதுக்கு உணவு முறையும் உடற்பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் பொழுது ப்ராப்பர் ஓவிலேஷனும் நடக்கும். ப்ராப்பராக கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்பும் பதிஞ்சு வளர்கிறதுக்கான வாய்ப்பையும் நம்மளால் உருவாக்கிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.